வெல்கம் டு ஐரக்டின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பிரியாணி மேன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கீங்க. ரீசன்ட் டேஸ்ல சோஷியல் மீடியா ஃபுல்லா ஒரு அகோரி வைரல் ஆகுறது நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. இவர் யாரு, இவர் பின்புலம் என்ன, எதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் பாடி ஃபுல்லா தடவி பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்றதான் இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். டாக்டர் கலையரசன் அவர் தான் இன்னைக்கு சந்திக்கிறதா இருக்கும். டாக்டரா? இவரா? ஓகே, சித்தா டாக்டரா இருப்பாரு. நான் ஒன்னும் சொல்லல. பாக்குறதுக்கு வேற ஒரு மாதிரி டிசைனா இருக்காரு இல்லையா, அதனாலதான் அந்த சித்தா டாக்டரா இருப்பாரோன்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளவுதான். இல்ல அதுதான், நான் கடைசியா நம்ம பார்த்தப்ப நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஒரு டான்ஸ்க்காக ஒரு பெரிய அகாடமி மாதிரி எல்லாம் ஆரம்பிக்கணும், அந்த மாதிரியான நிறைய கனவுகள் இருக்கு அப்படின்னு தனிப்பட்ட விதத்துல கூட நம்ம நிறைய பேசியிருந்தது உண்டு. அப்ப திடீர்னு அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு அகோரியா பார்க்கும்போது என்ன நடந்தது? ஒரு டான்ஸ் அகாடமி ஆரம்பிச்சா மட்டும் தான் சம்பாதிக்க முடியும், அதே ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சா பல்கா சம்பாதிக்கலாம் அப்படின்றத ரியலைஸ் பண்ணிட்டு ரூட் திருப்பிட்டாரு. அவ்வளவுதான். துன்பத்திற்கு காரணம் ஆசையே அப்படின்னு ஒரு புத்தரு சதம் உண்மை. ஸோ நான் என்னுடைய ஆசைகள் நிறைய இருந்துச்சு, ஆனால் அது வந்து என்னுடைய குடும்பத்துக்காக கிடையாது, மக்களுக்காகவும் சமூகத்துக்காக மட்டும் தான் என்னுடைய ஆசைகள் இருந்துச்சு. அது வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டுருச்சு. ஆக்சுவலி என்ன மாதிரி ஆளுங்களாம் வெளியே வரவிட மாட்டாங்க. நான் நாட்டுப்புற கலைஞர்னா ஃபேமஸ் ஆனதே வந்து பெரிய விஷயம் தான். என்ன மாதிரி ஆளுங்களை வெளியே வரவிட மாட்டேங்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பழைய உருட்டு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இவர் நாட்டுப்புற கலைஞரா இருந்த போது தான் இவங்களே இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்ப வெளியே வந்துட்டாருன்னு தான் அர்த்தம். வெளியே வந்துட்டு அவர் டேலண்ட்டுக்கு பைசா தேரல, அதனால கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டாரு. அவ்வளவுதான். அதுவே வரவிடல. முட்டி மோதி ஒரு செலிபிரிட்டியை கல்யாணம் பண்ணி சீரியல் நடிச்சாங்களா? சீரியல் ஆக்டரா? வெளிப்படுத்த முடியாத இங்கதான் நீங்க ஆன்மீகமே பொய்யுங்கிறீங்களே. இந்த மக்கள் ஆன்மீகம் பொய்யின்றாங்க, தீக்கா ஆன்மீகம் பொய்யுங்கிறாங்க. நாங்க சொல்றதெல்லாம் மூட நம்பிக்கைன்றீங்க. மூடர்கள் சொல்றது மூட நம்பிக்கை தானே? இல்ல அதான உண்மை. நீங்க ஒரு மூடர், நீங்க சொல்றதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கை. இல்ல அதுக்கு காரணம் என்னன்னா, எப்படி நம்புறது ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் ஓப்பனா கேக்குறேன், என்ன பண்ணா நம்புவீங்க நீங்க? ஓப்பன் சேலஞ்ச். Hey, I've seen this one. This is a classic. என்னது? அடிச்சடியில ப்ளீச்சிங் பவுடர்லாம் பறக்குது. சேஃபா இருக்காரு फ्रेंड्स. பாக்டீரியா வைரஸ்லாம் அவர் அண்டாம ஃபுல்லி ப்ரொடெக்டடா இருக்காரு. யார பார்த்தாலும் அவங்களோட சாவை ஃபர்ஸ்ட் எனக்கு அவங்க நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது, அவங்க சாவை தான் ஃபர்ஸ்ட் கணிப்பேன் நான். இவன் இவ்வளவுதான் வயசிருப்பான். சமீபத்துல பங்காளியில இறந்து போனாரு. அவர் சாவி எங்க குடும்பத்துக்கே தெரியும், என் ஊருக்கே தெரியும். ஏன்னா ஒரு இறந்து போயிட்ட பிறகு நியூஸ்ல எல்லாருக்கும் ஆமா, அது மூலமா தான் எனக்கே தெரியும். இப்போ என்கிட்ட கேளுங்க, நானும் தெரியும். அவர் சாவு தெரியும். அவர் சாவு நடக்கிறதுக்கு முன்னாடியே இவருக்கு தெரியும்னு சொல்றாரா? அது தெளிவா சொல்லணுமா இல்லையா? அவர் சாவு என் குடும்பத்துக்கே தெரியும்னா எங்க குடும்பத்துக்கு தான் தெரியும். அப்ப நான் அகோரியா? விஜயகாந்தோட மரணம் எனக்கு தெரியும். அடுத்து யார் அப்படின்னு அதே சொல். அதான் நிறைய லிஸ்ட்ல இருக்காங்க, எல்லா லிஸ்ட்ல இருக்காங்க. உன் மரணத்தை கூட படிக்கிறேன் நான். ஐயன் எடுத்து கொடுக்குறாங்க. பிறகே இல்ல அப்படின்றாங்க. just funds. நீங்க லெஃப்ட் ஹேண்ட் ட்ரை பண்ணிருக்கீங்களா? பண்ணி பாருங்க, மஜாவா இருக்கும். 71 வயசு வரைக்கும் உனக்கு ஆயுள் இருக்கு. அதுக்கிடையில இப்ப நீ பிறந்ததுலேருந்து இப்ப வரைக்கும் ஒரே ஒரு கண்டத்தை தான் தப்பிச்சு வந்திருக்கோம். ஒரு தடவை செத்து பொழைச்சிருக்கலாம், இல்ல தலையோட வந்து தலப்பாகையோட போயிருக்கலாம் அப்படின்னு. இவரை பார்த்து தலை கமெண்ட் சொல்லணுமா? பாடி ஷேமிங் தவிர்க்கவும். வயசு வரைக்கும் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் இதான் லாஸ்ட் கண்டம் மறந்துட்டாரு. சரி, அதுக்கப்புறம் எந்த ஒரு என்ன ஏதோ போர்டு பாக்குற மாதிரி பார்த்து சொல்றாரு. இயற்கை மரணம் தான். 71 வயசுல டான்னு மண்டையை போட்டுருவீங்க. போடலாம் என்ன பண்ணலாம்? This video is going to be on the internet forever. ஓகேவா? 71க்கு முன்னாடி அன்பார்ச்சுனேட்லி ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அவருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்? உன் பாடியில இருக்கிற ப்ளீச்சிங் பவுடர் வாரி எடுத்துக்கலாமா? உருட்டலாம். ஓகேவா? உருட்டலாம், இஷ்டமயிருக்கு உருட்டலாம். ஆனா இப்படிலாம் உருட்டவே கூடாது. இல்ல இப்ப நான் சொல்ல வந்ததுக்கு காரணம் என்னன்னா, இப்போ வந்து நம்ம போன வருஷம் பார்க்கும்போது நீங்க இந்த நிலைமையில் இல்ல, இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ்ல இல்ல. நல்லா தானே இருந்த டிக்டாக் போட்டு ஜாலியா தானே இருந்த, ஏன்டா இப்படி அப்படின்றாப்ல. அகோரி ஆனாரு மற்றும் அப்படிங்கிறது மட்டும் தான் உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம். ஆனா பேசிக்கா ஆன்மீகவாதி அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். அதை நீங்க எடுக்கலன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது.
ஏன்னா தேனி மாவட்டத்துல போடி நாயக்கனூர்ல எனக்குன்னு ஒரு கோவில் இருக்கு, எனக்குன்னு ஒரு ஊர் இருக்கு, எனக்குன்னு லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அந்த பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு फ्रेंड्स. வெரி குட் வெரி குட். நான் நடந்து போனா வேட்டி கட்ட மாட்டாங்க, வேட்டி அவுத்து விட்டுருவாங்க. நான் நடந்து போனா கூட்டிட்டு இருக்க பெண்கள் எல்லாம் விளக்கு மர கீழே போடுவாங்க. சின்ன கோல் விஜயகாந்த் அதனால 16 இயர்ஸா இப்படி ஒரு நடவடிக்கை ஒரு கிராமத்துல கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அப்பவே உனக்கும் 16 வயசு தானே இருந்திருக்கும். என்னோட நோக்கம் இது கிடையாது. 19 வயசு தானே? 24 அப்படியா? எங்க அம்மா 19 வயசுல கல்யாணம். நான் படிச்சு வளர்ந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல கோடீஸ்வரனா வாழ்ந்தேன். 7 காரு, வீடு, பங்களா, புகழ், பேரு, பட்டம், பதவி, 59 டாக்டர் பட்டம் வாங்கினேன். 59 டாக்டர் பட்டம், 59 டைப் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்களா? இது தெரியாம போச்சு. ஐயா டாக்டர் பட்டம். இன்னைக்கு ஒரு டாக்டர் பட்டம் வாங்கணும்னா நான் நாடு சுத்துவேன். பண வசதி இல்லை, தாய் தகப்பனுடைய அனுகிரகம் கிடையாது, சொந்த பந்தத்தோட அனுகிரகம் கிடையாது, ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடையாது. என்னோட உழைப்புல சொந்த கால்ல நான் மேல வந்தேன். இது யார் பண்ணா? எப்படி எனக்கு புரியலையே. நல்லா படிச்சு டிகிரி வாங்கி அந்த டிகிரியை வச்சு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவங்க கூட இந்த மாதிரிலாம் வாழ மாட்டான். இவர் எப்படி நோகாம நோம்புக்கு விட்டு இவ்வளவு லக்ஸரியஸ் லைஃப் வாழ்றாரு. பாருங்களேன், நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் வந்துட்டு இந்த வாழ்க்கையை தப்பா வாழ்ந்துட்டு வாழ்க்கை வாழ்வது எப்படி அப்படின்றத நம்ம இந்த ப்ளீச்சிங் பவுடர் சாமி கிட்ட தான் கத்துக்கணும். இல்ல இப்போ நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு இருந்தது, இதெல்லாம் விட்டுட்டு நான் அகோரி ஆகணும் அப்படின்னா இப்போ இதெல்லாம் கொடுத்ததே அவதான ப்ரோ. இல்ல அது ஓகே தான். இப்போ அந்த குடும்பத்தை எல்லாம் விட்டு விலகி வந்துட்டீங்களா நீங்க? இல்ல, ஏன் என் பொண்டாட்டி பிள்ளைங்க இங்கே தான் இருக்காங்க. இப்போ 3வது குழந்தை பிறந்து. ஆமா ஆமா போய் வந்திருக்கேன். எனக்கு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இங்கே தான் இருக்காங்க, கார் பங்களாலாம் இங்கே தான் இருக்கு. ஈவினிங் 6 மணி ஆச்சுன்னா இந்த ப்ளீச்சிங் பவுடர்லாம் வாஷ் பண்ணிட்டு நான் நார்மல் லைஃப் வாழலாம் போறேன். எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் ஃப்ரெண்ட்ஸ், இவரோட இந்த ப்ளீச்சிங் பவுடர் ஸ்மெல்லுக்கு இவர் பக்கத்துல யாருமே வரமாட்டாங்களே, அப்புறம் எப்படி 3 பிள்ளை பெத்தாரு? இட் இஸ் ரியலி a medical miracle. அதுவும் யாரோ ஒருத்தர் கூட பெத்துக்கல, ஒரு செலிபிரிட்டி கூட பெத்திருக்காரு. அவங்க யார் அப்படின்றத அதை பார்க்கலாம். திருவிழா வரப்போகுது. அப்ப நான் சொல்றேன், திருவிழாவில் ஆடி சாமி ஆடி நான் தான் உனக்கு பிள்ளையா பிறப்பேன், அந்த பிள்ளைக்கு பேர் சந்தன மாதிரி வை அப்படின்னு. பிள்ளை எனக்கு சந்தன மாதிரி தான் பிறச்சு, பொம்பளை பிள்ளை. கலை அரசி, அடுத்து சூளை அங்காளம்மன், கலை செல்வி, 3rd கலை செல்வன். எப்ப கணிச்சேன்? பிள்ளைய வயிற்றுல நிற்கும் போதே நாங்க சொல்லுவாங்க இல்லையா, இப்போ பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரெஸ் எடுக்காத அப்படிலாம் ட்ரெஸ் எடுக்க சொல்லுவீங்களா இல்லையா? பக்குன்னு ஆயிடுச்சுங்க. ஒரு இந்த பையனுக்கு நாங்க எப்படி கல்யாணம் முடிக்காம இருக்க முடியும்? இப்படி சாமி 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 ஓடுறானே அப்படின்னு எங்க வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப அந்த சாமியை என் மேலே இறங்கி சொல்லுது, 19 வயசுல யாருக்கு 19 வயசுல கல்யாணம்? இந்த கலியுகத்துல இன்னைக்கு நிலைமையில 19 வயசுல கல்யாணம் ஆகும். 2K கிட்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்கேன். அப்ப நீ 2K 90s கல்யாணம் பண்ணிருக்கேன். 2K இல்ல 90s ல அப்ப இவர் யாரு? 19 வயசுல கல்யாணம் பண்ணுவான். பேரு, புகழ், பட்டம், பதவி, பணம் எல்லாத்துலயும் பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படின்னு. அன்னைக்கு எப்போ எனக்கு ஒரு 5-20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வாக்கு கொடுத்தது. 19 வயசுல கல்யாணம். ஒரே நிமிஷம்ங்க, எனக்கு புரியலையே. இவர் மேல சாமி ஏறி இவரை பத்தி தான் மத்தவங்க சொல்லியிருக்கு, இவனுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா என்ன பத்தி நான் தான் சொல்லிப்பேன். நாளைக்கு நான் ஒரு பெரிய செலிபிரிட்டி கல்யாணம் பண்ணிப்பேன், நாளைக்கு நான் கோடீஸ்வரனா ஆவேன் அப்படின்ட்டு. ஒருவேளை அதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா அன்னைக்கே சொன்னேன் தெரியுமா அப்படின்னு நான் தான் சொல்லிப்பேன். அப்ப நான் வந்து அகோரியா உருட்டலாம். இப்படி வந்துட்டு உருட்டு உலக உருட்டு கூடாது. இந்த அம்மா எனக்கு எல்லாமே கொடுத்துச்சு. பணம், பதவி, ₹1,00,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சேன். அதெல்லாம் இல்ல. என்ன வளர்றான் நான் மெண்டலு? என்ன வளர்றான்? கோடி ரூபாய் சம்பாதிச்சா வாயில அசிங்கமா என்னடா? அப்ப படிச்சு வேலைக்கு போயிட்டு இருக்கறவங்க வாயில விரல வச்சு சூப்பிட்டு இருக்கணுமா? மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். இவன் போய் இன்டர்வியூல பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல ஒரு வாட்டி சொல்ல 2 வாட்டி சொல்லலாம். பேரு, பணம், புகழ், அப்படியே கோடீஸ்வரன். உன் முகர கட்டைய பார்த்தா கோடீஸ்வரன் மாதிரி தெரியுது. ஃப்ராட் பையன் நீயே சாமி நீமே ஏமாத்திட்டு இருக்க. வாயில எனக்கு ஜீவ சமாதி இன்னைக்குதான் அப்படின்றது தெரியும். இன்னைக்கு டைமிங், நேரம், திதி, நீங்க சொன்ன மாதிரி பஞ்சாங்கம் எல்லாத்துலயும் கணக்கு போட்டு வச்சிருக்கு. கல்வெட்டு பதிச்சிருக்கு. இவர் கேஜிஎஃப் ராக்கி, இவரை பத்தி வந்து கல்வெட்டு செதுக்கிட்டாங்க. என்னடா டேய், வந்து நல்லா வாயில. இனி எவ்வளவு வருஷம் இருக்குது? நீங்க வந்து எங்க சமாதியில எடுங்க. உனக்கு தெரியாதுடா ப்ளீச்சிங் பவுடர் உனக்கு தெரியாதுடா. சொல்லு, அந்த அங்கிளை பார்த்து சொன்னல 71 வயசுல மண்டையை போட்டுருவாருன்ட்டு. நீ எப்ப மண்டையை போட போற, எப்படி மண்டையை போட போறன்னு இப்படி சொல்ற. நீ சொன்னாதான்டா சாமி. டேய் ப்ளீச்சிங் பவுடர் நீ இப்ப சொன்னார்ல, போய் வேதனைப்பட்டு தான் வந்தேன். தலை எழுத்துன்னு வந்தேன். காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ வரைக்கும் எந்த மீடியாலும் சொல்ல கிடையாது, என்னோட சேனலே போடல. இருங்க, இவருக்குன்னு ஒரு சேனல் வச்சிருக்காரா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குதான். மொத்தமா டவுன். நம்ம ஜீரோல கூட இல்ல.
மைனஸ்ல போயிட்டேன். கார் வச்சிருந்தீங்க, சொந்த வீடு எல்லாம் வச்சிருந்தீங்க. எல்லாமே போயிடுச்சு. ஏதோ இன்டர்வியூ எடுத்தாலே போட்டிருக்காங்க. இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த செலிபிரிட்டி கேரக்டர்ல உங்களுக்கு தெரியுதா? தெரியல. யாரு இவங்க? ஒருவேளை இந்த தேனி, கம்பம், மதுரை அந்த சைடு செலிபிரிட்டி போல இவங்க. சரி. எனக்கு இந்த 2 நாளா பாத்தீங்கன்னா என் ஃபேஸ்ல வந்து ஒரு டல்னஸ் தெரியும். இது ஆன்மீகத்தை பத்தி இவங்க 2 பேரும் போட்டி போறாம அது வேற. நாங்க என் குழந்தை நாளைக்கு அவனுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. நாளைக்கு இவங்க சொன்ன வார்த்தையை வேற யாருன்னா சொன்னா என் புள்ள தாங்குவாங்க. உங்க புள்ள அப்பா பாடி ஃபுல்லா ப்ளீச்சிங் பவுடர் தடவிட்டு போற வரவங்க கிட்ட இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்தா மட்டும் தாங்கிப்பானா? மாட்டான்ல. இதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட்டிங் ப்ராப்ளம்ஸ். அதாவது நான் ஒரு அகோரிங்க, நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், உன்னோட டெத்தை நான் வந்து கணிச்சு சொல்லுவேன் அப்படின்ட்டு உருட்டிக்கிட்டு இல்லாம சும்மா போட்டு இருந்தீங்க அப்படின்னா மத்தவன் அவன் வேலையை பார்த்து தான் இருக்க போறான். இவங்களா போய் நான் தெய்வ பிறவின்னு சொல்லுவாங்களா? நீ தெய்வ பிறவிலாம் கிடையாதுன்னா நீ வினோத பிறவி அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க வந்து ஹேட் பண்றாங்க, அவங்க வந்து போட்டி பொறாமையில பேசுறாங்களா? என்னங்க இது? எல்லா கப்பல் மாதிரியும் நீங்களும் பீச்ல தான் லவ் பண்ணிருக்கீங்க போல. ஆமா, இந்த தருணத்தை வந்து மறக்கவே முடியாது. பயங்கரமா லவ் பண்ண, கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். சோ அகோரிக்கெல்லாம் அமையுது. ஒரு பிரச்சனை இருக்கு. அகோரியா மாறி நமக்கு இல்லை, அது வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்தவனுக்கு நல்ல வாழ்க்கை அமையுது அப்படின்னு அதை பார்த்து நம்ம வைரேறி கூடாது. ஓகேவா? நமக்கே அமையல அப்படின்றது வந்து நம்ம ரிசர்ச் தான் பண்ணணும். ஓகேவா? நம்ம ரிசர்ச் பண்ணி அதுல ஒரு ஃபைண்டிங்கை கொண்டு வரணுமே தவிர அடுத்த வாழ்க்கை எப்படி இப்படி ஆகும் அப்படின்ட்டு நம்ம யோசிக்க கூடாது. ஓகேவா? அப்படி போனாதான் வந்துட்டு நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு வந்து நல்லது. ஆக்சுவலி நான் ஒரு 10 தடவைக்கு மேல தாலி கட்டிருக்கேன் பாருங்க. அத்தா எனக்கு அப்பவே ஐயர் சொன்னாரு, டேய் நல்ல நேரம் முடிய போது தாலியை கட்டுறான்னு. அவர் நல்ல நேரம் முடிய போது எனக்கும் தான் சொன்னாரு. இப்படி பாத்துருக்கீங்களா கல்யாணம்? காலையில கல்யாணம், சாயங்காலம் வளகாப்பு பிளஸ் ரிசப்ஷன். அதான் கல்யாணம். ஆனா நம்மளுக்கு ஒரு ரிப்ளை கூட வர மாட்டேங்குது. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு இவர்கிட்ட கொஞ்சம் ப்ளீச்சிங் போட்டு செத்து போயிடலாம். சில போட்டோஸ் எல்லாம் நான் காமிக்க போறேன், உங்களோட பழைய போட்டோஸ் எல்லாம். அதோட மெமரிஸ் இப்ப ஏதாவது ஒன்று ஞாபகம் கண்டிப்பா இருக்கும். எல்லா மெமரி இவனுக்குலாம் ஒரு சேர் கொடுத்து உட்கார வச்சு லைட் கிட்ட எல்லாம் போட்டு இன்டர்வியூ பண்றதுக்கு யூ ஷுட் ஃபீல் டிஸ்கஸ்டட் அபவுட் யுவர் ப்ரொஃபஷன். அவ்வளவுதான். இப்போ இவங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க, இதுக்கு வந்துட்டு இன்னொரு ஆன்மீகம் வந்துட்டு அதுக்கு ரிப்ளை கொடுக்கும், அதுக்கு வந்து இன்னொரு ஆன்மீகம் ரிப்ளை கொடுக்கும். இப்படி ஆன்மீகமா சுத்திக்கிட்டே இருக்க போது நடுவுல நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது வந்து இந்த சேனல்ஸ்லாம் உண்மையிலே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அது எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சிம்பிளா நம்ம விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த ப்ளீச்சிங் பவுடர் அகோரி இருக்காரு இல்லையா, இவர் சொல்ற விஷயங்கள் உருட்டுன்னு பொய்ன்னு கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத மென்டல் கெப்பாசிட்டியில தான் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? அவங்க இவர் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் பார்த்து இவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா என் வாழ்க்கை வேற லெவல்ல இருக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டு இவர்கிட்ட போய் காசை கொடுத்து அவர் கேட்கற எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி நிற்பாங்க. இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அனுப்புவான். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில அவங்க எப்பயோ செஞ்ச ஒரு நல்லது ஒருத்தர்கிட்ட போய் இன்னொருத்தர்கிட்ட போய் அப்படி மாறி 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 திருப்பி இவங்க கிட்டே வரும்போது ஐயோ இது அதுவா நடக்கிறதெல்லாம் கிடையாது, நம்ம இந்த ப்ளீச்சிங் பவுடர் சாமியோட ஆசீர்வாதம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நம்புவாங்க. நம்ம இன்னும் 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த 10 பேர் என்ன பண்ணுவாங்க, இவங்க கிட்ட போய் இவன் கேட்கிற காசு என்ன எளவு கேட்கறானோ அதெல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏன் வந்து திருப்பி வருவாங்க. நீங்க இந்த மாதிரி ஆட்களை நம்புற ஒரு ஆளா இருந்தா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான், ஏன் வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு முன்னாடி மட்டும் வந்து கடவுள் காட்சி அளிக்கிறாரு, நம்ம முன்னாடி ஏன் காட்சி அளிக்க மாட்டேங்கிறாரு? எல்லாருமே அவர் தான் படைச்சிருக்காரு, அப்புறம் ஏன் வந்து இவங்க எல்லாம் ஸ்பெஷல் அப்படின்றத யோசிச்சினா உனக்கு வந்து பெரிய தெளிவு வந்துடும். ரொம்ப பேசிட்டேன் கைஸ், எனக்கு வந்து மூச்சு வாங்குது, அதனால இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, சரியா? டோன்ட் ஃபர்கெட். இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு வரைக்கும் உங்கள் பிரியாணி மேன். பை பை. சூப்பர், நல்லா இருந்துச்சு. இது ஏற்கனவே ராகேஷினி அவங்க இது பார்த்தோம். ஆனா இவர் வந்து ஒரு கட்டத்துல அவரோட சிங்கிள் பிரச்சனை போட ஆரம்பிச்சு. ஆமா ஆமா, ஒரு பிரச்சனையை இடையில கொண்டு ஒரு கட்டத்துல அவர் காண்டா வராரு. அது சும்மா அதை நம்பவே முடியாது. அதாவது ஒருத்தன் உண்மையிலே ஒருத்தன் கோடி எல்லாம், அதாவது அம்பானிலாம் இப்போ என்னன்னு சொல்றது, காசு அவ்வளோகான்னு வச்சு அவங்க பார்க்காத ஹோட்டல்ல இருக்காது, அதுவும் இல்லாம சுத்தாத ஊர் இருக்காது, எல்லா வகையான சாப்பாடும் சாப்பிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு அந்த காசு மேலேயே அந்த போர் அடிச்சிருக்கும் அவங்களுக்கு. அவங்களே சாமியாராவே ஆகல, அது அவங்க ஆகாத போது இவங்கெல்லாம் எப்படி பணக்காரங்கன்னு சொல்றதுலாம் காமெடியா தான் இருக்கு. அகோரி அப்படி இப்படின்னு. ஆனா இவர் ஏதோ பாக்குறதுக்கு காசெல்லாம் வாங்குறதா அப்படியே இந்த இதுல சொல்லியிருந்தாங்க. காசு அது எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லா இதுமே எல்லா சாமியாரும் பாத்தீங்கன்னா சின்னதா ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் இப்போ ஆரம்பிச்சு இந்த ஆடிக்கிட்டு கிடக்குறாங்க, பார்த்தா ஹீரோயின் போய் பாக்குறாங்க, அந்த மாதிரி தானே.
எல்லாருமே ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இப்போ இவர் சின்னதா இருக்காரு, யாருக்கு தெரியும் இன்னும் ஒரு 20 வருஷத்துல அதே மாதிரி பெருசாக்கி விட்டாலும் இவர் ஒரு இத கைலாஸ் மாதிரி வேற இடத்தை ஏன்னா இதை ஃபாலோ பண்றவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அதான் பயங்கரமா சாமி கும்பிடுறது தப்பே கிடையாது. அது எந்த சாமினாலும் கும்பிடுறது நல்ல விஷயம்தான். ஆனா அந்த சாமி நான் தான் சாமின்னு சொல்லி ஒருத்தன் ஏமாத்துறான்ல, அவனை கும்பிடுறது தான் தப்புங்கிற. அத ஏன் ஃபாலோ பண்ணி போறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. நம்மளுக்கெல்லாம் காட்சி கொடுக்க மாட்டாங்களா சாமி? நம்மளும் தான் கும்பிடுறோம் சாமி. இது என்ன இவங்களுக்கு மட்டும் இல்ல அததான் இப்போ அவர் கரெக்டா தான் சொல்றாரு பிரியாணி மணி. எனக்கு தெரிஞ்சு நம்ம சாமி கும்பிடுறது தப்புன்னு சொல்லவே இல்லை. அவர் இந்த மாதிரி ஒரு ஆள் நான் தான் சாமி என்ன வணங்குங்கன்னு சொல்றதுதான் தப்பான ஒரு விஷயம். ஏன்னா நம்புறாங்க, நிறைய பேர் நம்புறாங்க. அதனால கஷ்டம் இந்த மாதிரி ஆளுங்க. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்